கண்டிப்பா. ஏன்னா திரும்ப அதான் இவங்க எல்லாரும் என்ன ஐடியாலஜில இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்? ஓகே. எவ்வளோ அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க குடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாமே மறந்துடுறாங்க. இவங்க இவங்க பேசுறத பார்த்தா, நான் மட்டும் இங்க இல்லன்னா இந்த பூமியே அழிஞ்சிரும். கீழ விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களோட டாக்ஸ் எல்லாமே அங்க நம்ம பார்க்கும்போது இல்லையா? ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டில் இப்ப நம்ம எதுக்காக நம்ம ஒரு ஒரு சிஸ்டமே கொண்டு வரோம்? ஒரு பனிஷ்மென்ட்ன்ற ஒரு விஷயமே. இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் இது. ஓகேவா? அந்த பனிஷ்மெண்ட்ஸ் குடுத்தாவாச்சும் ஒரு வேள திருந்த மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஒரு ஒரு குற்றவாளிய திரும்ப திருத்தணுங்கிறது தான் விஷயம். அதுக்கு ஜெயில்ல ஃபுல்லா வைக்கிறதுக்கான ப்ராசஸ் இல்ல. உள்ள போயி அந்த ரெஃபர்மேஷன் பீரியடுக்காக தான். அந்த டிரான்சிஷன் பீரியட நம்ம இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பட் அது எதுவுமே இங்க இருக்க மாரி தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க அப்ஸ்கண்ட் ஆயி லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும்னா பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கிரைம் டூ அன் எக்ஸ்டென்ட் இல்லையா? அந்த இடத்துல நம்ம என்ன நடந்ததுன்னு போன வாட்டி பார்த்தோம் வழக்குகள் அப்படிங்கிறது. டோட்டலா 5 கேஸஸ் டோட்டலாவே. இன்க்ளூடிங் திஸ் இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஸ்டில் வெளில வந்து பேசக்கூடிய விஷயம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்கன்ற மாரி இருக்கு. எப்படின்னா, என்னோட ஃபேஸ வச்சு தான் எல்லாம் இது பண்றாங்க. நயன்தாராவாகட்டும், இன்னும் சொல்லியிருந்தாங்க. சில நடிகைகள் பேர சொல்லி என்ன சொல்லுது, மார்க்கெட் அவங்களுக்கு வராது. என் ஃபேஸ யூஸ் பண்றதுனால தான் அவங்களுக்கு மார்க்கெட் வருது. அப்படிங்கிற மாதிரியும் அரசியல்வாதிகள் என்னன்னா, லிட்டரலி ஓப்பனா சொன்னா நான் போட்ட பிச்சை. நான் தான் கொண்டு போய் அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கேன்.